சார் 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 ஏயா பயமுறுத்துற? என் பொண்டாட்டியை காணும் சார். ஏயா சந்தோஷமான விஷயத்தை ஏயா இப்படி அழுதுட்டே சொல்ற? விட்டு வேற வேலை பார்க்க வேண்டியதானே? அவளை கண்டுபிடிக்கணும் சார். இந்த பையன்கிட்ட நடக்காது. கடைசி வரைக்கும் நீ இப்படித்தான் இருக்கணுங்கிறது உன் தலையெழுத்து. போ சார், எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ஆமா, நீ என்ன எங்க கேட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இல்ல என்ன உன்ன எங்க வந்து உயிர் எடுக்கிற? என்ன அடையாளம்? இதோ இத பாருங்க போட்டோ. ஐயோ, ஏன் சார் பயந்துட்டீங்க? எவனும் துப்பாக்கி வச்சிருக்கிறாயா? அதுக்காக தான் சார் உங்ககிட்ட வந்தேன். பயப்படாதயா, பயப்படாத, தைரியமா இருக்கணும். எப்படியாவது இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு உன் வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துறையா. அதை மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. அவ இல்லாம என்னால இருக்க முடியல சார். அவ இந்நேரம் எங்க இருக்காளோ? இத மட்டும் நீ செஞ்சிட்டீன்னா எனக்கு வெற்றி கிடைக்கும், உனக்கு 20,000 ரூபாய் பணம் கிடைக்கும். எப்படி வசதி? இப்போ உங்க காட்டுல மழை பெய்யுது. நீங்க என்ன சொன்னாலும் நான் செஞ்சுதானே ஆகணும். முதல்ல என் பொண்டாட்டிய கண்ணையாவது காட்டுங்கடா. காட்டுங்க சார். அதான் ஒத்துக்கிட்டானே, வயசு கட்டலாமா? அம்மா, உங்க மனசு யாருக்குமே வராதுன்னு சொல்ல வந்தேன். பழக்கம் இல்லையா? ரொம்ப நல்ல பையன். பையனா? வெறும் கோலாதான்ப்பா. என்ன அப்பாவா? உட்காரு உட்காரு. இந்த குடி குடி, பார்த்து குடி. என்ன என்னவோ மாதிரி இருக்க? புதுசு இல்ல, அப்படிதான் இருக்கும். குடி. உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ, ப்ளீஸ் ப்ளீஸ். கற்பு, இத பாரு, நம்ம அக்ரிமெண்ட்ல இதெல்லாம் கிடையாது. பார்த்து இருந்துக்க. உன்னை பார்த்தா பாவமாவும் இருக்கு. அப்ப படுத்துக்கிறியா? ஐயோ, நான் அதை சொல்லல. நீ ஏன் ஒருத்தரை கட்டிக்க கூடாது? நீ கட்டிக்கிறியா? என்னது எம்எல்ஏ கண்ணா இருக்க? என் பொண்டாட்டிய நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்பவும் அவளை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு போய் துரோகம் பண்ணலாமா? ஆமா, நீ இப்படி கெட்டு போனதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி சிரிக்கிற? ஏண்டே இப்படி கெட்டு போயிட்டேன்னுதான் எல்லாரும் கேட்டிருக்காங்க. நீ கெட்டு போனதுக்கு என்ன காரணம்னு எவனுமே கேட்டதில்ல. சொல்றேன். நீ ஒரு பயல விரும்புறேன்னு தெரிஞ்சு விசாரிச்சேன். அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் வெறும் பையன். 3 வருஷமா ஒரே சட்டையை போட்டுக்கிட்டு அலையறான். அதுல பாக்கெட் வேற இல்ல. அப்புறம் பணம் எப்படி வைப்பான்? நமக்கும் அவனுக்கு எந்த விதத்திலும் ஒத்து வராது. அவனை மறந்துரு.
அது அவ்வளவு சுலபமா முடியாதுப்பா. ஆமா, இது ஒண்ணு நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பீங்களே. அவரும் நானும் உயிருக்கு உயிரா பழகிட்டு இருக்கோம். பெரிய பழக்கம். கல்யாணம் பண்ணி குழந்தை பத்ததுக்கு அப்புறமே பொண்டாட்டி யாரும் தெரியலங்கிறான். ஒரு நாள் பழகுனதுக்கு அப்புறம் உனக்கு புருஷன் ஆயிடுவானே. ஆயிட்டாருப்பா. ரொம்ப சந்தோஷம். எதை? ஆமாப்பா, நான் தாயாயிட்டேன். தாயானா என்ன? ஒரு லேடி டாக்டரை பார்த்து அவளுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டா போதே. அவளுக்கா? உனக்கு? ஏன்பா, ஒரு பொண்ணோட கற்பு அவ்வளவு சாதாரணமா போச்சா? என்ன பொறுத்த வரைக்கும் கற்பும் 40 வாட் பல்பும் ஒண்ணுதான். எனக்கு வாழ்வு கொடுங்கப்பா. என்ன ரேடியோ வாழ்வா? இந்த பார், எனக்கு பணமும் அந்தஸ்து தான் முக்கியம். உனக்கு என்ன பண்ணணுமோ எனக்கு தெரியும். பேசாம உள்ள போ. உடனே ஒரு லேடி டாக்டரை பார்த்து அவளை. ஐயோ, இப்படி ஒரு அப்பனா? பெண்ணோட பெண்மைய பெருசா நினைக்க வேண்டிய அப்பாவே இப்படி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன? ஆமா, உன்னை காதலிச்சானே, அவ என்ன? எங்க காதல எங்க அப்பா கிட்ட அடமானம் வச்சுட்டு 10,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டா. உன்ன மாதிரி காதலுக்காகவே வாழற ஒரு காதலன் கிடைச்சிருக்கணும், இல்ல மகனுக்காகவே வாழற ஒரு அப்பனாவது கிடைச்சிருக்கணும். எனக்கு ரெண்டுமே கிடைக்கல. அந்த கசப்புக்களை மறக்கத்தான் இந்த விஷத்தை முழுங்குறேன். நான் தான் டாடி மாலா பேசுறேன். என்ன கடத்திட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தீங்க டாடி. ஐயோ, நம்ம பொண்ணு தாண்டி பேசுறா. எனக்கு மட்டும் புருஷ சண்டை தெரிஞ்சா உன்னை குத்தி. ஆமா, இங்கதான் குத்துவீங்க. வேற எங்கே குத்த சொல்ற? அங்க போய் குத்துங்களேன். ஐயோ, அங்க வாயை திறந்தாலே குத்துவாங்கடி. இப்ப நம்புறீங்களா? இன்னைக்கு ராத்திரி சரியா 7 மணிக்கு நான் சொன்ன இடத்துக்கு நீங்க பணத்தோட வரணும். அப்படி வரலனா உங்க பொண்ணு பணத்தை நீங்க பாப்பீங்க, உங்க பணத்தை உங்க பொண்ணு பாக்கும். உங்க 2 பேரும் பணத்தையும் நான் பாப்பேன். என்னங்க, என்ன ஆச்சு? முதல்ல ஒரு பணம்னா, ரெண்டாவது 2 பணம்னா, என்ன பணத்தை வச்சு பொருட்காட்சியா நடத்த போறாங்க. யார் யார சொன்னா? என்னையும் என் பொண்ணையும். அம்மாடி, என் பேர் அடிபடலையே. சந்தோஷப்படாதீ, அடுத்த போன் வந்தா உன்னையும் சொல்லுவாங்க. என்னடி பயமுறுத்துற? சார், இவன் எப்படியே சும்மா விடக்கூடாது சார். நான் உடனே போலீஸ்க்கு போயாகணும். ஏயா, போலீஸ் சொல்லி என்ன அவங்கிட்ட மாட்டி விடவே பாக்குறியா? சார், நான் உங்க விசுவாசமுள்ள வேலைக்காரன். நான் சொல்றேன். ஐயோ, நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். குழப்பாதீங்கயா, சட்டையை கிழிச்சுக்கணும் போல இருக்கு. போங்கய்யா, போங்கய்யா. மாலா, அம்மா, யாரு? ஒண்ணுமே இல்ல, யாருமே இல்ல. செட்டியார், நில்லுங்க இங்க. என்னது ஆளே இல்லாம ஆடுது? மரம். பெட்டியில பணம் இருக்கா? இருக்கு. திறந்து காட்டு. எதை? பெட்டிய. அவன் விவரமா சொல்ல வேண்டாமா? தரையா பெட்டிய? என்னது தரன்னு பயமுறுத்துற? அப்ப நான் திறந்தேன், நீ பயந்துருவ. ஆனா அவ்வளவு கொண்டு வந்திருக்கேன் பொட்டியில. பெட்டிய மூடு. அங்கேயே பெட்டிய வச்சுட்டு 10 அடி பின்னால போ. ஏன்பா, ஒரு மனுஷனுக்கு 6 அடி தானப்பா தேவை. எனக்கு 10 அடி தேவை. உன் உயரத்தை பொறுத்தது, ஓ இஷ்டம். போ பின்னாடி. சரி, 1 2 3 4 5 6 7 8 9 10. என்ன திருப்பி வேண்டி கிடக்குது? பின்னாடி திரும்ப. என்ன செய்ய போற? திரும்ப சொல்றேன். ஏன்பா, எடுத்துட்டியா? ஐயோ, இன்னும் இல்லையா? ஏன்பா தம்பி, ஜேம்ஸ் பாண்டு சைபர் 7 என் பொண்ணு எங்கப்பா? நேரம் அவன் வீட்டுக்கு போ. உன் பொண்ணு அங்க இருப்பா. ஓடு, ஓடியா? இவ்வளவு நேரம் புரிஞ்சுட்டு வர ஓட முடியல. சார், சார்,
5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு சார். வெரி குட். ஆமா, மாலா எங்க? ஐயோ, அவன் மலை பங்களால இருக்கான். என்ன அப்படி செஞ்சுட்ட? அவ வீட்டுக்கு போலனா ராமராஜிட்ட போலீஸுக்கு போன் பண்ணுவார். உடனே அவளை அனுப்பி வை. சரி சார். பெட்டி கீதா, என்னங்க பணத்தோட வந்துட்டீங்களா? ஐயோ மறந்துட்டேனே. என்னங்க? விடி, நான் போய் அந்த மாலா பொண்ணு சீக்கிரம் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். நமக்கு 20,000 ரூபாய் கிடைக்கும். இத வச்சுக்கிட்டு எங்கேயாவது ஓடிடலாம்.